ப்ரைஸ் ஆக்ஷன் அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்பவே முக்கியமான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸோட இந்த வீடியோவில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னோட முயற்சி என்ன இருக்குன்னா, நான் ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டை ரொம்பவே ஈஸியாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் உங்கள் மைண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இது முடியும் போது உங்களுக்கு நல்லாவே கிளாரிட்டி வந்துடும். அண்ட் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சேர்ந்துடும். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஸோ நம்ம எல்லாருமே ப்ரைஸை பார்த்துட்டு ரொம்ப நிறைய யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்கலாம் வாங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பையர்ஸ், இன்னொன்று செல்லர்ஸ். இவங்களுக்கு முன்னாடி அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டே இருக்கும். நீங்கள் நார்மலாக தக் ஆஃப் வார் கேம் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு கயிறு இருக்கும், இந்த சைடு சில பேர் இழுப்பாங்க, இந்த சைடு சில பேர் வந்து இழுப்பாங்க. ஸோ ஒரு சைடு பையர்ஸ்னு சொல்லலாம், இன்னொரு சைடு செல்லர்ஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலான எஃபர்ட்ஸ் தான் போடுறாங்க. பட் வின்னர் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க தான் வின்னர் ஆகிறாங்க. ஸோ இவங்க இழுத்துகிட்டே இருக்கும் போது அல்டிமேட்டாக என்ன ஆகும், ஏதாச்சும் ஒரு சைடு மார்க்கெட் போய் தானே ஆகணும். ஸோ அந்த போகும்போது அந்த சைடு வந்து வின் பண்ணிடும். பாருங்கள், இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து இருக்காது. நம்ம ஆர்எஸ்ஐ அப்ளை பண்ண மாட்டோம், நம்ம எம்ஏசிடி அப்ளை பண்ண போகிறதில்ல, இல்லை சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஐயா இது எல்லாமே என்ன சொல்ல வருது, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து தான் லீடிங் இண்டிகேட்டர்னு சொல்லுது. எல்லா இண்டிகேட்டர்ஸுமே ப்ரைஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. நீங்கள் டவ் தியரி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டவ் தியரியில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் அதில் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இங்கே இவங்களோட சைக்காலஜி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சைக்காலஜி ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சைக்காலஜி யார்து ஸ்ட்ராங்காக இருக்கோ, உதாரணத்துக்கு இன்கேஸ் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா மார்க்கெட்டை அவங்க மேலே தூக்கின்னு போயிடுவாங்க. அப்படி ஒருவேளை செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட்டை கீழே இறக்கின்னு போயிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டவ் தியரியில் நம்ம பார்க்க தான் போகிறோம் டீட்டெயிலாக. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா 4 மேஜரான கான்செப்ட்ஸ் வந்து நம்ம தேவைப்படுது. இந்த 4 கான்செப்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நம்ம ஈஸியாக வந்து பிளாட் பண்ணலாம், ப்ளஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். சரி, இப்போ இந்த ட்ரெண்ட் இருக்குது இல்லையா? ட்ரெண்டுனா வந்து என்னது? இப்போ ட்ரெண்டு வந்து மேலே போகுது, கீழே போகுது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் தான். அப் ட்ரெண்ட்னா ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும், டவுன் ட்ரெண்ட்னா லோயர் லோ ஃபார்ம் ஆகும், லோயர் ஹை ஃபார்ம் ஆகும், இது எல்லாமே பார்த்தோம். இப்போ டவ் தியோரி, அதாவது அதை கண்டுபிடிச்ச டவ், அது அப்ராக்சிமேட்டாக சம் 1900s அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் சில 6 கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் மேஜர் கான்செப்ட்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வித் ட்ரெண்டு கூட இருக்கிறது தான் அவர் சொன்னதுலேயே முக்கியமான கான்செப்டு. ஏன் இந்த ட்ரெண்டு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைக்கிள் பற்றி அவர் சொல்லுவார். மார்க்கெட் சைக்கிள்னால் இப்போ இந்த அக்யூமுலேஷன், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பேனிக், அக்யூமுலேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா புரியாது. ஸோ லெட்ஸ் பிளாட் ஏ சார்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சார்ட் வந்து இதுதான் சார்ட்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகுது இல்லையா? இது வந்து நமக்கு அக்யூமுலேஷன், இங்கேருந்து மேலே அக்யூமுலேட் ஆகும். இங்கே தான் என்ன பண்ணுவோம், பப்ளிக்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏரியா பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஏரியா. அதுக்கப்புறம் மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி கொஞ்சம் கீழே வரும். கீழே வந்த உடனே திரும்ப இது இங்கே வரும்போது இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா இது. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் பேனிக் க்ரியேட் ஆகும். பேனிக் க்ரியேட் ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு அக்யூமுலேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அக்யூமுலேஷன் அகெயின் பப்ளிக் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, தென் அகெயின் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு பேனிக் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டவ் சார் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து ரொம்பவே முக்கியம் இதை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம பேக் டு அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஒன்று வந்து ட்ரெண்டு சொல்லியாச்சு, ரெண்டாவது வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருக்கோம்.
ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கூட நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பண்ணலன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இதில் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அதாவது ஹிஸ்ட்ரி வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ப்ளஸ் சைக்காலஜி, ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இன்னிலேருந்து ஆரம்பிக்கலை. இது வந்து எப்போத்துலேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கோ அப்போத்துலேருந்தே இந்த கேண்டில் ஸ்டிக் வரும். இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து மார்க்கெட்டோட ஒரு கேண்டல்லையும் நம்ம மார்க்கெட்டோட சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, இல்லை பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, செல்லர்ஸ் உள்ளே வராங்களா வெளியே போகிறாங்களா, இல்லை பையர்ஸ் உள்ளே வராங்களா வெளியே போகிறாங்களா, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த கேண்டலில் சிங்கிள் கேண்டலும் இருக்குது, 2 கேண்டல் இருக்கிற மாதிரியும் இருக்குது, 3 கேண்டல் சேர்ந்த மாதிரியும் இருக்குது. இப்போ இந்த கேண்டல்ஸ் நம்ம சார்ட்டில் வந்து பார்க்க தான் போகிறோம். இதுக்கு அடுத்ததும் நம்ம கேண்டில் பற்றி கற்றுக்க தான் போகிறோம். அது இல்லாமல் இந்த கேண்டில் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பேட்டர்ன் பேர் தான் சார்ட் பேட்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த 4 கான்செப்ட்ஸ் தான் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே உதவும். நம்ம இந்த வீடியோவில் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் தான் பண்ண போகிறோம். பட் அந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷனை, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு அடிஷ்னல் கான்ஃபிடென்ஸோட நம்ம மூவ் அஹெட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை டைரெக்டாக லைவ் சார்ட்லேயே வந்து அப்ளை பண்ண கற்றுக்கலாம். ஏன்னா லைவ் சார்ட்டோடது அதையும் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணி கற்றுப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டருமே நம்ம இப்போ அப்ளை பண்ணல, டைரக்ட் கேண்டில்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதாவது சார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி சார்ட் வந்து இன்னும் முடியல, இப்போ தான் டைம் வந்து 11:35 ஆகுது. ஸோ நம்ம முன்னாடி நாளோடது கூட நம்ம இன்றைக்கி கற்றுக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேண்டில்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இங்கே நிறைய பிகினரும் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கேண்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான கேண்டில் இருக்குது, ஒன்று ரெட் அண்ட் இன்னொன்று க்ரீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே ஒரு கேண்டில் எடுக்கலாம். லெட்ஸே இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் கலர் கேண்டில், ஓகேங்களா. இந்த கேண்டிலில் இந்த டார்க்காக இருக்குல்ல, திக்காக, இதை வந்து நம்ம பாடின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த குச்சி மாரி இருக்குல்ல, கீழே ப்ளஸ் மேலே, இது ரெண்டுத்தையுமே நம்ம ஷேடோ ஆர் விக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து நார்மல் க்ரீன் கேண்டில். இதுக்கப்புறம் ரெட் கேண்டிலில் பார்த்தீங்கனாலும் இது பாடி தான், இது வந்து ஷேடோ தான். ஸோ இது வந்து நார்மலாக பாடி கேண்டலோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கேண்டலோட ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு க்ரீன் கேண்டில் எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கேண்டில் எல்லாமே எடுத்துக்கலாமே. இது வந்து இதோட ஓப்பன் வந்து இங்கே தான் இருக்கும், இதோட க்ளோஸ் வந்து இதுதான் க்ளோஸ் இருக்கும். ஹை வந்து இதோட டாப்பில் எங்கே வரைக்கும் போயிருக்கோ இது வந்து ஹை, இது வந்து லோவில் எங்கே வரைக்கும் போயிருக்கோ இது வந்து க்ளோஸ், லோ. ஸோ இதே வந்து ரெட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி, இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே மேலே இருந்து தான் ஓப்பன் ஆகும், கீழே இருந்து க்ளோஸ் ஆகும். இந்த லோ, இது வந்து லோ, இது வந்து ஹை. ஸோ இது வந்து சேம் தான். இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக வரைஞ்சே காமிச்சிடுறேனே, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். லெட்ஸே இதுதான் ஒரு கேண்டில்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஒரு கேண்டில்னு வச்சுக்கோங்க. இது வந்து க்ரீன் கலர் கேண்டில். ஸோ க்ரீன் கலர் கேண்டிலுக்கு எப்பயுமே கீழே தான் ஓப்பன் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் வந்து மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஹை, இது வந்து லோ. ஸோ இதே வந்து நம்ம ரெட் கலர் கேண்டிலில் பார்த்தோன்னா ஹை அண்ட் லோ வந்து சேம் தான். ஹை வந்து மேலே, லோ வந்து கீழே, இந்த பாட்டம் பாயிண்ட் தான் ஹை அண்ட் லோ. இதில் வந்து ஓப்பன் வந்து கீழே, ஓப்பன் வந்து மேலே இருக்கும், க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ரெட் கேண்டில். இப்போ பாருங்கள், இந்த கேண்டிலில் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரெட் கேண்டில்.
இப்போ க்ரீன் கேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க, இது வந்து இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து க்ரீன் கேண்டில். அவ்வளோதான், இதுதான் வந்து நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டிய கேண்டில். ஸோ பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நம்ம ஃப்யூச்சரில் இதை பற்றி இன்னமும் பார்ப்போம். ஸோ போக போக நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம இப்போ 4 விஷயம் தான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ட்ரேடர் இருக்கார், அதாவது 2 ட்ரேடர் இருக்காங்க. ரெண்டுமே வந்து 5 மினிட்ஸ் டைம் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவரோட வியூ வந்து புல்லிஷாக இருக்கலாம், இவரோட வியூ வந்து பியரிஷாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒருத்தவங்க பார்க்குறதும் ஒரு விதமான ட்ரேடிங் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னோட விதத்தை சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 2 வியூ வந்து நான் பார்ப்பேன். அதாவது என்னென்னா, இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ, அதாவது குளோபலில் எப்படி இருக்குது, குளோபல் லெவலில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு குளோபலாக வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு குளோபல் மார்க்கெட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா தெரியும். ஸோ குளோபல் மார்க்கெட்னு போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணி கண்ட்ரோலில் வந்து நான் போய் பார்க்குறேன். இப்போ மணி கண்ட்ரோலில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்தியா வந்து ஏதோ தனியாக ஒதுக்கிப்பட்ட இது இல்லை, உலகத்தில் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த க்ரோயிங் டெவலப்மெண்ட் கண்ட்ரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் இண்டெக்ஸில் நமக்கு எல்லாமே கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது, அதாவது ரெட்டாக தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளே பார்க்கலாம், எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த இது ரெட்டில் தான் இருக்குது, 1 இல்லை 2 தான் வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ எல்லா மார்க்கெட்டுமே கீழே தான் விழுந்து கிடக்குது. இப்படி இருக்கும் போது நம்ம மைண்டில் என்ன வியூ வச்சுக்கணுன்னா, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு 200 to 300 பாயிண்ட்ஸ் வந்து சடனாக ஸ்பைக் கொடுத்து ஏறலாம் போகிறது கிடையாது. ஸோ நம்ம மார்க்கெட்டும் ஆன் த சேம் ட்ராட் கொஞ்சம் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் அது சடனாக வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் இல்லை 700 பாயிண்ட்ஸ் புல்லிஷ் மூமெண்ட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டோம், இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ், அதாவது கீழே தான் காட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நம்ம இது கூட இன்னொரு விஷயமும் பார்க்க போகிறோம். அதாவது அது என்னென்னா, அதுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பிகினர்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து சென்சிபிள் சாஃப்ட்வேர். ஸோ சென்சிபிள் சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் வந்துட்டு இதில் அனலைஸ் கொடுத்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது இங்கே நமக்கு பிசிஆர்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா காமிக்கும். அதாவது பிசிஆர்ன்றது என்னென்னா புட் கால் ரேஷியோ. இது வந்து புட்ஸ் நிறைய இருக்காங்களா இல்லை கால்ஸ் நிறைய இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியும். இது எப்போல்லாம் 1க்கு கீழே இருக்கோ மார்க்கெட்டில் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். எப்போல்லாம் 1க்கு மேலே இருக்கோ பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி சிச்சுவேஷன் படி எப்படி இருக்குன்னா, குளோபல் மார்க்கெட்டும் எல்லாம் ரெட்டிஸில் இருக்குது, ப்ளஸ் பிசிஆரும் கீழ் நோக்கி தான் காட்டுது. பட் இது டெய்லி இந்தமாரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில நாள் எப்படி இருக்கும், குளோபல் மார்க்கெட் எல்லாம் ரெட்டில் இருக்கும் போது இது வந்து 1 பாயிண்ட் சம்திங் மேலே கூட இருக்கலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இருந்த ஓல்டு இன்ட்ரெஸ்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். பட் இன்றைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து வந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிஆர் 1.08. நீங்கள் வேணால் இங்கே பார்க்கலாம், இங்கே கிளியராக உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ 1.08ன்ற போது ஓவராலாக இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு காட்டுது இதில். பட் ஓவரால் நம்ம குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, எல்லாமே ரெட்டில் காமிச்சிது. ஸோ இந்த 2 விஷயம் நம்ம பார்த்துக்கிறது நமக்கு ஒரு ஓவரால் சைக்காலஜி கிடைக்கும். ஏன்னா இது 1.08 இருக்கிறதால செல் என்ட்ரி நம்ம எடுக்கக்கூடாது. ப்ளஸ் இங்கே பை என்ட்ரி வந்து எடுக்கலாமான்னு பார்த்தோன்னா இந்த குளோபல் இண்டெக்ஸ் வந்து ஓவராலாக ரெட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இதை காட்டியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் வந்து இங்கே கொடுக்க ஃபெயில் ஆகுது. இங்கேயும் நமக்கு கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட வியூவே பார்த்தோன்னா நம்ம 2 வியூ எடுத்தோம், இதுக்குள்ளேயே மேட்சிங் இல்லை. ஒன்று வந்து கீழே போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுது, ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. ப்ளஸ் பிசிஆர் வந்து 1.08, அதாவது மேலே போகணுன்னு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், அதாவது சைட்வேஸ் மார்க்கெட் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா?
இதில் வந்து ஒரு ரொம்ப மேலே மூமெண்ட்டும் கிடைக்காது, ரொம்ப கீழேயும் போகாது. சின்ஸ் பிசிஆர் 1 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கிறதால ரொம்ப டவுன் ட்ரெண்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, டவுன் மூமெண்ட்டும். ஸோ அந்தமாரி டைமில் நமக்கு சைட்வேஸில் அயன் காண்டர்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இன்றைக்கி எந்த ட்ரெண்டுமே வந்து ஒர்க் ஆக போகிறது இல்லை. இந்த நாள் வந்து ட்ரெண்ட் ட்ரேடிங்க்கான நாள் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக சைட்வேஸ்குள்ளே தான் முழுங்கின்னு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கணும். நம்ம வந்து போயிட்டு டக்குன்னு பிசிஆர் பாசிட்டிவாக இருக்குது மேலே போவோம், இல்லைனா குளோபல் மார்க்கெட் டவுனில் ரெட்டில் இருக்குது கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் டீட்டெயில்டாக பார்க்குறோம். நம்ம என்ன பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து குளோபலில் டவுனாக இருக்குது, ப்ளஸ் பிசிஆரில் புல்லிஷாக இருக்குது. எனிவேஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆன இடம் இங்கே ஆல்மோஸ்ட் 23,080 கிட்ட. நான் லைனே பிளாட் பண்ணிடுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதாக இருக்குது. ஸோ லைன் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே லைன் சிம்பிள் இருக்கும், இல்லைனா ஆல்ட் ஹெச், இது வந்து ஷார்ட்கட். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லைன் வந்து உங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆகிடு. ஸோ ஃபார்ம் ஆயிடுச்சிங்களா, இதுதான் மார்க்கெட் இன்னைக்கு லோ. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் மேலே வந்து தான் இருக்குது. சாரி, இப்போ நம்ம இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே வரைக்கும் ஒரு ஹை வந்து வச்சுக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த லோ வந்துருக்கு இல்லையா, இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ கிட்ட கூட போகலை. அப்போ இது ஒரு லோன் கன்சிடர் பார்க்கும்போது இது என்னன்னு நம்ம சொல்லுவோம், ஹையர் லோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹை கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஹையர் ஹைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஹையை மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜோன் இது வந்து திரும்ப அகெயின் ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு, கரெக்டாக. இங்கே வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹைக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் ட்ரெண்டில், நம்ம இந்த லோஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு தானே நம்ம பார்த்தோம். சரி, இப்போ அதை பார்க்கலாம். இதுவும் ஒரு ஹையர் லோ தான். ஸோ ஏன்னா இந்த லோ வந்து இன்னும் நல்லா ப்ராப்பராக வந்து பிரேக் பண்ணலை. ஸோ அதுவும் ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இன்னும் ஹையர் ஹையை பிரேக் பண்ணலை, பட் அங்கேயே மூமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் இன்னமும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ரெக்டாங்கிள் மாரி ட்ரா பண்ணிக்கணுன்னா நமக்கு இன்னுமே ஈஸியாக ஆகிடும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்குது இல்லையா, ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள்னு போட்டு இந்த லோயர் லோஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த லோயர் லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு வந்துடுச்சிங்களா, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் இன்னியோட மார்க்கெட்டுக்கு. ஸோ இன்னியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் இது கூட நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்குறது ரொம்பவே முக்கியம். இது இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா, இது வந்து கீழ் சைடு பிரேக் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நம்ம பிளைண்டாக போயிட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது கூட வால்யூமும் பார்க்கணும். ஸோ இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வால்யூம்னு போட்டு இண்டிகேட்டரில் போட்டிங்கனாலும் இது வந்து ஓகே காட்டுது. ஸோ இண்டெக்ஸ் சார்ட்டில் வால்யூம் வந்து காட்டுது, சில இடத்துல காட்டாது, இப்போ வந்து காட்டுது. ஸோ இப்போ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வால்யூம் வந்து இங்கே ஹெவியாக புல்லிஷ் வால்யூம் இல்லைன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. இதை வந்து நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் பிரேக் ஆகுதுன்னா வித்து ப்ராப்பர் வால்யூமோட பிரேக் ஆச்சுன்னா தான் நம்ம அந்த என்ட்ரியை சப்போர்ட் பண்ணுவோம், கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இங்கே வந்து இது கீழே காட்டுதில் இதெல்லாம் தான் வால்யூம் பார்ஸ். ஸோ எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அந்த ஹைட் படி உங்களுக்கு வால்யூம் வந்து காமிக்கும். இன் நம்பர்ஸ் உங்களுக்கு இங்கேயே கூட போட்டிருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏறிட்டே இருக்குது. இப்போ லைவ் மார்க்கெட் இருக்கிறதால இது ஏறிட்டே இருக்குது. க்ரீனில் இருந்தால் புல்லிஷ் கேண்டில், ரெட்டில் இருந்தால் பியரிஷ் கேண்டில். அதாவது க்ரீன்னா பையர்ஸோட வால்யூம் அதிகமாக இருக்குது, ரெட்டுனா அது செல்லர்ஸோட வால்யூம் அது வந்து காமிக்கும். ஸோ இதை பார்க்குறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இப்போ பிகினிங் லெவலில் நம்ம என்ன பார்த்தோன்னா இங்கே
ஒரு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்தமாரி டைமில் நம்ம நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைவோம். அதாவது ரீசன்ட் ஸ்விங் ஹையாண்ட வரைவோம். ஸோ ரீசன்ட் ஸ்விங் ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் போயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து இன்னியோட டேட்டு. ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. டவுன் சைட்லேயும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். டவுன் சைடில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஜோன் வந்து நமக்கு தெரியுது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஒரு ஜோன் தெரியுது. ரெண்டாவது நமக்கு அகெயின் அதுக்கிட்டேயே தான் திரும்ப இங்கே ஒரு லோ வந்து சப்போர்ட் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இது எல்லாம் தான் இதோட சப்போர்ட்ஸ். அதாவது கீழே இருக்கிறதெல்லாம் இதோட சப்போர்ட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட் எவ்வளோ அழகாக இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்துச்சு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸை தொட்டுச்சு. ஆனால் அதால் மேலே போக முடியல. ஸோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்விங் ஹை. ஸோ அடுத்த லெவலில் மேலே போக ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துச்சு. இங்கேருந்து ஏன் திரும்ப மேலே மார்க்கெட் போச்சு? ஏன்னா இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம இந்த லோஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு லோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அகெயின் இந்த ட்ரெண்டும் ஒரு உங்களுக்கு சப்போர்ட் தான். ஸோ இந்த ட்ரெண்டும் உங்களுக்கு டச் பண்ணிட்டு அகெயின் திரும்ப மேலே போகுது. தென் அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகின்னு இருக்குது. ஸோ உடனே வந்து மார்க்கெட் கீழே போகணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா போனாலும் எவ்வளோ தூரம் போக சான்ஸ் இருக்குது, இங்கே போயிட்டு திரும்ப மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அடுத்த பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் கூட வரும். பட் இப்போயே எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா உங்கள் மைண்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னாலும் கிளியராக பார்த்துக்கினே போகலாம். ஸோ தட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது கூட நம்ம இன்னொன்று என்ன யோசிக்கணும்னா, சைக்காலஜி ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே வந்து யாரோ பெரிய ஆள் செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அடுத்தவங்க திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லெவல் வந்தோடனே திரும்ப ஒரு செல் பண்ணுவோன்னு செல் பண்ணியிருக்காங்க. திரும்ப இந்த ஏரியா வந்தோடனே செல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு செல் பண்ணி இறக்குறாங்க. ஸோ இந்தமாரி நம்ம ஈஸியாக எங்கே வந்து செல்லர்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸில் தான் வராங்க. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுன்னா அது ஒரு நல்ல வால்யூமோட பிரேக் ஆகணும். சும்மா இப்படி லைட்டாக இப்படி மேலே போயிட்டு திரும்ப இங்கே பிரேக் ஆகிடுச்சின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த கேண்டில் நல்லா வால்யூம், இதோட வால்யூம் கீழே இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும். வால்யூமும் நல்லா பெருசாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நல்ல லெவலில் பையர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ இது இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ரீசண்டான இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் நமக்கு இப்போ தெரியுது. ஸோ இந்த லெவலில் நம்ம இதுக்கு அடுத்த உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ மார்க்கெட் இதை ஸ்ட்ராங்காக நல்ல வால்யூமில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதோட டாப்பில் நம்ம நல்லாவே நோட் பண்ண வேண்டியது, லைட்டாக போச்சுனாலாம் நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆல்வேஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து ஒரு ஜோன்னாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுலேயே நீங்கள் இன்னொரு சைக்காலஜி என்ன யோசிக்கணும்னா, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ட்ரேடை. ஸோ காலையிலேருந்து உக்காண்ட்ருக்காங்க ஏதோ ஒரு வேலையில். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கீழே வரட்டும், சப்போர்ட் வரட்டும், நான் பையர் ஆகிறேன், சப்போர்ட்டுக்கு வரட்டும், திரும்ப நான் பையர் ஆகிறேன், ஸோ இங்கேருந்து பை பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதேமாரி காலையிலேயே யாரோ பை பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் வரட்டும் நான் விற்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இங்கே இல்லை, பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வரட்டும் நான் விற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெசிஸ்டன்ஸ் வரட்டும் நான் விற்கிறேன், அதேமாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரட்டும் நான் திரும்ப விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்ட்ருப்பாங்க. ஸோ இந்த சைக்காலஜியோட தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான பேசிக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் இன்னும் மேலே போகுது, இல்லை ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணால் இன்னும் கீழே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன் மேலே போகுது? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை மேலே எடுத்துன்னு போயிடுவாங்க. அல்லது சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு, கீழே இறக்கலாம்னு சொல்லிட்டு கீழ் நோக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ நம்ம இது இல்லாமல் மூணாவது விஷயம் என்ன பார்க்குறோன்னா கேண்டில்ஸ், அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம்.
கேண்டில் ஸ்டிக்ஸில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் ஹேமர் இருக்குது, பின் இருக்குது, டோஜி இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கே எல்லாத்தையும் போட்டோன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போக போகிறோம். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதில் என்ன மீன் பண்ணுது இந்த கேண்டில்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு இந்த இடத்துல, க்ளோஸ் இந்த இடத்துல ஆயிருக்கு. அதாவது ஓப்பன் வந்து இந்த கீழே, க்ளோஸ் வந்து மேலே. இருங்க, இதை கொஞ்சம் இன்னும் நல்லா பெருசாக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நமக்கு என்னன்னு தெரியுது. இப்போ இந்த ஏரியா என்னன்னு தெரியுது. இந்த ஏரியா வந்து இன்னையோட ஹை. ஓகேங்களா, இது வந்து இன்னையோட ஹை. செகண்ட், ஓகே. இப்போ நம்ம ஹை லோ பற்றி பேசலை, நம்ம வந்து கேண்டில் பற்றி பேச போகிறோம். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலில் இங்கேருந்து செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓப்பன் ஆகி மார்க்கெட் செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கீழே வந்துச்சு. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, செல்லர்ஸ் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ வெளில போக என்ன ஆகுது, ஷேடோ ஃபார்ம் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. மார்க்கெட் மேலே போயிட்டு நல்லா மேலே போயிட்டு திரும்ப இங்கேருந்து கொஞ்சம் செல்லர்ஸ் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த க்ரீன் ஒரு கேண்டலை இப்படி தான் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஒரு கேண்டலும் நம்ம ஸ்டடி பண்ணாலே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் அதாவது இது ஹேமர் வந்து இதேமாரி தான் இருக்கும். பட் இந்த ஷேடோ இருக்கு இல்லையா, இது வந்து இதோட 2xக்கு மேலே இருக்கணும். அதாவது 2x இல்லை 3 டைம்ஸ்க்கு மேலே இருக்கணும். இப்போ அந்தமாரி இருந்துச்சுன்னா நல்ல பையர்ஸ் இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வரும்போது எல்லாம் எக்ஸிட் ஆகிட்டாங்க செல்லர்ஸ்லாம். அதாவது செல்லர்ஸ்லாம் எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வைங்க, இங்கே வந்து ஒரு 80 ரூபாய் இருக்குன்னா இந்த 20 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ சம் ரீசனில் சம் ப்ரைஸ் ஆக்ஷனில் தெரியுது மேலே போகுதுன்னு. இங்கே வெளில வந்துட்டு அகெயின் திரும்ப இங்கேருந்து பையர்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு விற்றுட்டு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஸோ 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கும் மேலே போய் முடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கேண்டில்ஸுமே பார்க்கணும். இந்தமாரி நம்ம நிறைய கேண்டில்ஸ் பற்றி பேச போகிறோம். பட் இன்னையோட வீடியோலேயே நம்ம இது எல்லாத்த பற்றியும் பார்க்க மாட்டோம். அப்புறம் அவங்க எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ 3 விஷயம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டாவது எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வச்சு பார்க்குறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது சார்ட் பேட்டர்ன். இப்போ சார்ட் பேட்டர்ன்னா எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னையோட டேல பெருசாக இந்த பேட்டர்னும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகலை. ஸோ முன்னாடி நாளில் நான் எடுத்துன்னு போயிட்டு காமிக்க உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்கள் நான் எப்படி அப்சர்வ் பண்ணுறேன்னு. ஸோ தட் உங்களுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம தேடுறோம் சார்ட் பேட்டர்ன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ப்ரீவியஸ் டேவோட டேட்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் டேயில் சிம்பிளாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வரைய போகிறோம். இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே இன்னும் நிறைய சப்போர்ட் இருக்குது. அதாவது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன்லேயும் இருக்குது. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, அழகாக இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. என்ன பேட்டர்ன்னா எம் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு இங்கே வருது, திரும்ப இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து இதை பிரேக் பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம எப்படி என்ட்ரி எடுப்போம்னா, இந்த பேட்டர்னில் நம்ம இது எப்போ ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகுது, ப்ளஸ் வால்யூமும் எப்போ நல்லா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரேக் ஆகும் போது பாருங்கள் நமக்கு வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸ் இவ்வளோ கேண்டில்ஸை விட அதிக வால்யூமில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இதோட ஸ்டாப் லாஸ் அண்ட் ட்ரேட் பிளான் எப்படி நம்ம எடுக்கலான்னா 1:1, அதாவது இந்த லென்த் இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம டார்கெட்டாக எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் பொசிஷன் ஹோல்டு பண்ணும்போது இங்கே என்ட்ரி எடுக்கும் போது
நமக்கு இந்த 69 to 70 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஈஸியாக நமக்கு 1:1 நமக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு பேட்டர்னும் தெரியுது, உங்களுக்கு ட்ரேடும் தெரியுது, ப்ளஸ் வால்யூமும் நமக்கு நல்லா கீழ் நோக்கி வருது. அப்போ இது எப்போ பிரேக் பண்ணுதோ அழகாக மார்க்கெட் கீழே அடுத்த லெவல் வரைக்கும் நமக்கு வந்துடுது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படியும் நமக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம விதவிதமாக பார்க்க போகிறோம். பட் எல்லாத்தையுமே நான் இன்றைக்கே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். மார்க்கெட் வந்து ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் கொடுக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, இதை நீங்கள் முன்னாடி எப்பயாச்சும் எடுத்து கூட பார்த்து பாருங்களேன். பழைய டேட்டா கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஏதாச்சும் பேட்டர்ன் கிடைக்கும். ப்ளஸ் பேட்டர்னை வந்து உடைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஜோன் இருக்கா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாரி இருக்கா, சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல அடிக்கடி எடுத்திருக்கா சப்போர்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எம் பேட்டர்னும் சொல்லிக்கலாம், டபிள்யூ பேட்டர்னும் சொல்லிக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எம் ஃபார்ம் ஆகுதா. ஆனால் இதை பிரேக் பண்ணல, பிரேக் பண்ணி கீழே விழுந்துருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்லா கீழே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்னில் நான் வந்து வேறு கலர் மாற்றிக்கிறேன். டபிள்யூ பேட்டர்ன் வந்து இப்போ இங்கேருந்து இப்படி வந்து டபிள்யூவில் இது பிரேக் பண்ணும் போது இதோட வால்யூமை பாருங்கள், வால்யூம் நல்லா ஹையாக பிரேக் ஆகுதா. அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. உங்களுக்கு டார்கெட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த இதுக்கு வச்சுட்டு அடுத்த உங்களுக்கு எங்கே வருது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இங்கே வருதா, அங்கே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வருது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மார்க்கெட் அதை தாண்டி புதுசாக எங்கேயுமே போயிருக்காது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கே நடக்க வேண்டிய அந்த ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை அங்கே வந்து செல்லர்ஸ் வந்து எக்ஸிட், பையர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிறதோ அதுதான் நடக்கும். ஸோ இங்கே வால்யூமோட பிரேக் ஆச்சு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போச்சு, தென் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போச்சு. இங்கே இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ண முடியல. ப்ளஸ் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இங்கே இந்த கேண்டலில் இதோட வால்யூமை பாருங்கள். நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இங்கே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இதோட வால்யூம் பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே எவ்வளோ மேலே வந்திருக்குன்னு நல்லா ஹியூஜாக வந்துட்டு இது வந்து கீழே வந்து விழுந்துடுச்சு. ஸோ வால்யூம் வந்து இதோட வால்யூமோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம காசை வந்து சேஃப்டி பண்ணுறது தான். நீங்கள் எப்பயுமே வந்து வந்த உடனே நான் காசை போட்டு என் காசு வந்து ரெண்டு மடங்கு ஆகிடணும் இல்லை 10 மடங்கு ஆகிடணும் அப்படி யோசிக்கவே கூடாது. நீங்கள் யோசிக்கிற கான்செப்ட் எப்படி இருக்கணும்னா, என்கிட்ட இருக்கிற காசு சேஃப்டியாக இருக்கணும், என் கேபிட்டல் சேஃப்டியாக இருக்கணும். அப்போ தானே நீங்கள் அடுத்த ட்ரேடே பண்ண முடியும். நம்மக்கிட்ட கேபிட்டலே இல்லைனா நம்ம யார்கிட்ட இருந்து கடன் வாங்கி ட்ரேட் பண்ண முடியும் சொல்லுங்கள். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ நம்ம கேபிட்டல் எப்பயுமே வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். அது கூட நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஆப்ஷன்ஸ் தான் வந்து தெரியும். ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹெட்ஜிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங்க்கு யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து ஸ்பெக்குலேஷன் மாரி ஒன்லி ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஃப்யூச்சர்ஸ் இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட செல்லிங் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங். ஸோ நம்ம எது பார்க்கணும், நமக்கு எது கம்மி ரிஸ்க்கோ அதுதான் பார்க்கணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில நாள் எக்ஸ்பைரி இருக்கும், இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். எக்ஸ்பைரி என்றைக்கு என்ன ஆகும், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் 23,200 இருக்குது, நீங்கள் 23,200 கால் ஆப்ஷனை வாங்கிட்டீங்க. மார்க்கெட் மேலே போவோன்னு அது வந்து ஒரு 80 ரூபாயில் இருக்குதுன்னு வைங்க. மார்க்கெட் இன்கேஸ் மேலே போகாமல் எங்கேயாச்சும் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு இது வந்து 20 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிடும் எண்ட் ஆஃப் த டேயில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்க தான் போகிறீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும், பையிங் பண்ணலாமா செல்லிங் பண்ணலாமா, இல்லை ஃப்யூச்சர்ஸில் போகலாமா ஆப்ஷனில் போகலாமா, நமக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். கூடயே நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இன்னும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்,
நீங்கள் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணணும், டெய்லி எனக்கு வந்து 5000 எடுக்கணும், டெய்லி 10,000 எடுக்கணும், அந்த கான்செப்டில் வரக்கூடாது. நீங்கள் வந்து கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு தேவையான கேபிட்டல் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறது உங்கள் இதில் தான் இருக்குது. அதாவது ஸ்டாப் லாஸ் போகிறது தப்பே கிடையாது. ஸ்டாப் லாஸ் வந்து நார்மலாக எல்லாருக்குமே போகிறது தான். ஆனால் நிறைய பேரோட சைக்காலஜி எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்டாப் லாஸை இன்றைக்கே வந்து இதை ரிகவர் பண்ணணும், இல்லைனா ஒரு பர்டிகுலர் கமிட்மெண்ட்னால நான் நாளைக்குள்ளே எனக்கு ஒரு 10,000 எடுக்கணும், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வரீங்கல்ல. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்தால் உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் தெரியாது. நீங்கள் நினைக்கிற மாரி 2 வாட்டி 3 வாட்டி ஈஸியாக அட்டைன் பண்ணிவிடும். என்ன ஆகும், ஒரு 10 நாள் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், 10 நாள் க்ரீனில் வந்துடும். 10 நாள் 10,000 10,000 சேர்த்து 1 லேக்கில் சேர்த்துடுவீங்க. பட் இந்த 1 லேக் இருக்குல்ல, இது போகிறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இஸ் எனஃப். ஏன் 5 மினிட்ஸ்? ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் எனஃப். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் கேபிட்டல் வைப் அவுட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் கேபிட்டல் ஒரு 5 lakhs வச்சுருந்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ பிகம் 0. ஸோ இது எல்லாமே நீங்கள் செட்டப்பில் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் போச்சுன்னா அக்செப்ட் பண்ணுறது, இது எல்லாமே எப்போ வரும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ ப்ளஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்களோ உங்களுக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. பட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் மார்க்கெட்டில் உள்ளே இருக்கணும். அதுக்கு தேவையான விஷயம் கேபிட்டல். அதை லூஸ் பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கணும். அதாவது நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் இருக்கிறத ஏற்றலைன்னா கூட பரவாயில்ல, பட் இந்த லெவலை விட்டு இறங்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறது அதுதான். உங்கள் கிட்டே இருக்கிற காசை நீங்கள் அதிகமாக்கலனா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை லாஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்கள் கிட்டே இருக்கிற பெரிய ஸ்கில்லு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோன்னா, ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ப்ளஸ் நான் மார்க்கெட்டில் வேறு எதுனா மூவ் வருதான்னு காமிக்கலான்னு தான் பார்த்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட பிரேக் மேலே ஆகலை, ப்ளஸ் கீழேயும் வந்து ரொம்ப வரல. ஸோ நம்ம பேக் டு நம்ம இதில் போவோம். நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 4 விஷயம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்டில் இன்னும் 2 விஷயம் பார்த்தோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து குளோபல் இண்டிசஸ் தான் பார்த்தோம். குளோபல் இண்டிசஸில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், இது வந்து பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா, அவ்வளோதான். நீங்கள் போயிட்டு அதில் உள்ளே உட்காந்து அனலைஸ் பண்ணணுன்னெலாம் எந்த அவசியமும் இல்லை. ரெண்டாவது பிசிஆர், இது வந்து பார்த்தோம். இதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தது 4 விஷயம். எது ட்ரெண்டிங்காக இருக்கா, அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ப்ளஸ் கேண்டில்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ப்ளஸ் பேட்டர்ன்ஸ் சார்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் மைண்டில் இப்போதைக்கு கேண்டில் ஸ்டிக்கும் சார்ட் பேட்டர்ன்ஸும் ஓடிட்டு இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே ட்ரேட் எடுக்கணுன்னாலும் பேப்பர் ட்ரேடில் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அப்கமிங் டேஸில் நான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றியும் ஒரு டீட்டெயில்டு செஷன் ப்ளஸ் சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றியும் ஒரு டீட்டெயில்டு செஷன் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.